இப்பொழுது வெகு சமீபத்திய சர்ச்சை வந்து அமித்ஷாவை பார்த்துவிட்டு வந்தவர் முகத்தை மூடிட்டு வந்துட்டாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர், பெரிய தலைவர் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வராரு. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் தேசியத்தில். அவரை பார்த்து வரும்போது கேஷுவலாக வர வேண்டியதான், எதற்கு முகத்தை மூடிட்டு வரணுங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. அது விமர்சனமாக மாறுது, கிண்டலாக மாறுது. உங்கள் நோக்கம் என்பது அவரை எதிர்கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யறாரு? தும்முனாரா? சளி பிடிச்சிருக்கா? சளி ஏன் பிடிச்சிருச்சு? கொரோனாவா இருக்குமா? இதெல்லாம் ஒரு அரசியலில் ஒரு தனி மனிதனுடைய விருப்ப அபிலாஷைகளை சொல்றீங்கன்னாலே அவரை நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியல. இல்லை, நம்ம இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடி வெளியே வந்துட்டாரு. செங்கோட்டையன் இப்படியான ஒரு நிகழ்வை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பாக மாறுது இல்லையா? ஸோ அடுத்த கட்டம் எந்த மாதிரி போன உங்களால் கணிக்க முடிகிறதா? அவரையும் நீக்குவதற்கான நடவடிக்கையில் போவீங்க? அப்படியெல்லாம் ஒருபோதும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் செய்ய மாட்டார். ஸோ கட்சியில் அவர் தொடர்வார், வழக்கம் போல அவர் சேர்ந்து பணியாற்றுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் ஏத்துக்கிறல, அரவணைச்சு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் எந்த இடத்துலையும் வழக்கு தொடுக்கலைங்க. எடப்பாடி பழனிசாமி போய் கடப்பாரை வச்சு அதிமுக அலுவலகத்தை உடைக்கலைங்க. முதல்ல சசிகலா அம்மா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அண்மையில வந்த செங்கோட்டையன், நீங்க 4 பேர் நின்று ஒரு புகைப்படத்தை கொடுத்துட்டு பாருப்பா ஏன் எங்களை சேர்க்க மாட்டேங்கிற, நாங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறோம் அப்படின்னு ஏன் நீங்க முன் வர மாட்டேங்கிறீங்க? இது நியாயமா? நீங்க சொல்ற நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா வெற்றிக்கு வழிவகுக்குமா இப்படி பிரிந்திருப்பது? அவர் தெளிவா இருக்கிறார், இவர்களை கட்சியில சேர்க்கக்கூடாது அப்படிங்கறத, அதாவது நீக்கப்பட்டவர்கள் திருப்பி சேர்க்க தெளிவா இருக்கிறார். அதிமுக தெளிவா இருக்கு. ஆமா, அதிமுக இந்த எலெக்ஷன்ல வரக்கூடிய பாதிப்பை சந்திக்கவும் தயாரா இருக்கிறாங்க. அதுதானே சார், ஒரு புறத்துல பிளஸ். எல்லாத்திற்கும் மேலே வெற்றி முக்கியம் இல்லையா? 100% முக்கியம். ஆனால் திமுக அந்த வெற்றியை தேடி தரக்கூடிய ஆட்சி நிர்வாகம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்ததுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்ததுக்கும் இவங்க 10% வாக்குகள் குறைஞ்சிருக்கு திமுகவில். தனிப்பட்ட முறையில் சொல்றேன், தனிப்பட்ட திமுக மட்டும் இதில் 6% குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையம் 3.6. இந்த 10% சேர்ந்ததற்கு பிறகும் குறைஞ்சிருக்கு. 2021 திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசம், திமுக 37, அதிமுக 33. அப்போ இப்போ 5 வருஷம் எதிர்மறை வாக்குகள் கூடி இருக்குமா, குறைஞ்சிருக்குமா? நிறைய பரபரப்பான சூழல்கள் தமிழக அரசியலில் எலெக்ஷனை முன்னிட்டு நடந்துட்டு இருந்தால் கூட அதிமுகவில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள், சமீப கால செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் எல்லாருமே பொதுவாகவே அதிமுகவின் தொண்டர்களும் சரி, கட்சியிலிருந்து வெளியே இருக்கிறவங்களும் சரி, பொதுவாக ஒரு நலன் கருதி ஒன்று சொல்லுவாங்க, வெல்விஷர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதிமுகவுக்கு தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் டிடிவி எல்லாம் சேர்த்து வச்சு இந்த எலெக்ஷன் எதிர்கொண்டா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த வாய்ப்பை இவர் ஏன் மிஸ் பண்ணுறாரு? எத்தனையோ கட்சிகளில் பிரச்சனைகள் நடந்திருக்கு, தவறுகள் நடந்திருக்கு, மன்னிச்சு ஏத்துக்கலையா, ஜெயலலிதா ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, எல்லாருமே நடந்திருக்கு. எடப்பாடி ஏன் இவ்வளோ இதுவா இருக்கிறார், அடமண்டா இருக்கிறாருங்கிறது ஒரு அக்கறையின் சார்பாக வைக்கக்கூடிய கேள்வியாகவும் பார்க்கலாம், விமர்சனமாகவும் பார்க்கலாம். பட் வெகு சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் பேசிய பேச்சு ஒரு நியாயத்தை சொல்ற மாதிரி இருந்தது, அவரோட தரப்பு நியாயத்தை சொல்ற மாதிரி இருந்தது. என்னன்னா, நாம கட்சியை நடத்துறோம், இவ்வளோ விஷயங்கள் பண்றோம், பல எம்எல்ஏக்களை எடுத்துட்டு போன வர, கட்சியை உடைக்கன்னு நினைச்ச வர எப்படி நான் கட்சியில் சேர்த்துக்கிறதுன்னு டிடிவியை பற்றி முதல் கேள்வி கேட்குறாரு. கட்சியில் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்து பொறுப்பையும் கொடுத்து மரியாதையை வச்சிடணும், அவர் அதிமுக அலுவலகத்தையே தாக்குற வேலையில் ஈடுபட்டார். ஸோ இப்படிப்பட்டவங்களெல்லாம் எப்படி நம்ம கட்சியில் சேர்க்கிறது, நீங்களே சொல்லுங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. இது சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி அவருடைய தரப்பு நியாயத்தை மாதிரி இது தோணுச்சு. ஆமா இல்லை, கரெக்டு தான். இல்லை, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல பிரச்சனைகளுக்கு பிறகு சுமூகமாக ஒரு முடிவு ஏற்படும் பொழுது ஒரு பக்கம் டிடிவி அந்த வேலை செஞ்சாரு, இவ்வளோ பொறுப்பெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் ஓபிஎஸ் இந்த வேலை செய்கிறாரு, இது சரிதானங்கிற ஒரு ஆங்கிள் யோசிக்க தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது, என்ன சொல்ல விரும்புறீங்க அதை பற்றி? இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகம், 63 அரசியல் கட்சிகள் இருக்குது, ஊடகங்களும் அதிகமாயிருச்சு. விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாருடைய கைகளிலும் 2 அலைபேசி, 4 சிம் கார்டுகள் அப்படி இருக்கிறனா, அந்த பரபரப்பு சூழ்நிலையில் ஆளுகிற அரசாங்கத்தை பற்றி மக்களுக்கு, அதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கிறதே மக்களுக்கு நல்லது செய்கிறது தான், தேர்தலை சந்திக்கிறது தான். ஆனால் அதை தாண்டி அதிமுகவினுடைய உள் விவகாரங்களையே நாம் அசைவோட்டு கொண்டு இந்த 5 வருஷத்தை நகர்த்திடலாம் என்று ஒரு தரப்பு ஆளுகிற கட்சி நினைக்கிறது. மறுதரப்புல நீங்க கேட்ட கேள்வி, ஏன் திரு டிடிவி தினகரன் அது மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கெல்லாம் விளக்கம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. நான் கேட்குறேன், ஏன் சேர்த்துக்கிறல அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க விலகி போனவங்கன்றாங்க. இல்லை இல்லை, அவர்கள் நீக்கப்பட்டவர்கள். 1 2 அவங்க போட்ட வழக்குகள், உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம்
எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? மாநில உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு இன்ன வரைக்கும் நிலுவையில் இருக்குது. சிட்டி சிவில் கோர்ட்டில் போட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. சார் ஒரு விஷயம் சார், ஒன்று அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் ஏத்துக்கிறல, அரவணைச்சு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் எந்த இடத்துலையும் வழக்கு தொடுக்கலைங்க. எடப்பாடி பழனிசாமி போய் கடப்பாரை வச்சு அதிமுக அலுவலகத்தை உடைக்கலைங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் இவர்கள் 4 பேருக்கும் வாழ்வையும் வசந்தத்தையும் கொடுத்தவங்க. ஆனா 89 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் 3 முறை முதலமைச்சராக இருந்தேன், ஆகையினால் எங்களை எல்லாம் கட்சியை விட்டு விலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவது, நீங்கள் வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெற்றீர்களா? அல்லது நான் என்ன கேட்கிறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனையோ திரு டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ் அவர்களையோ ஏன் சேர்க்கல அப்படிங்கிற கேள்வி ஜனநாயக ரீதியா அது பொதுமக்கள் பார்வையில் நியாயம் மாதிரி தோன்றும். ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி அவர் சேர்க்கிறது சேர்க்காதது அவர் முடிவெடுக்கட்டும். முதல்ல சசிகலா அம்மா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அண்மையில் வந்த செங்கோட்டையன், நீங்க 4 பேர் நின்று ஒரு புகைப்படத்தை கொடுத்துட்டு பாருப்பா ஏன் எங்களை சேர்க்க மாட்டேங்கிற, நாங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறோம் அப்படின்னு ஏன் நீங்க முன் வர மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்றீங்க. ஒன்னு. ரெண்டாவது, வழக்குகளை அவர்கள் வாபஸ் பெறவே இல்லை. எல்லோரும் சொல்லிக்கிறாங்க எப்படின்னா, நான் பொதுச் செயலாளர், நான் பொதுச் செயலாளர், நான் முன்னாள் முதலமைச்சர், நான் 3 முறை முதலமைச்சர். நான் கேட்கிறேன், இதுல யாரு போய் இன்றைய முதலமைச்சரை பார்த்தது யார்? அப்போ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அந்த பக்கமும் பார்த்துக்கிறீங்க. முதலமைச்சர் ஆக்கி விட்டது அதிமுக இயக்கம். நீங்க திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் பார்த்துக்கிறீங்க. இதே 122 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லும் போது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது திமுகவுடன் ஆதரவாகவும் நின்றுக்கிறீங்க. எடப்பாடி எங்களை கட்சியிலையும் சேர்க்கலன்றுவீங்க. இது முரண்பாடா தெரியலையா? இந்த முரண்பாடுகள் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் நான் ஆரம்பிக்கும் பொழுதே இது எடப்பாடி தரப்பின் நியாயமா எனக்கே தோணுச்சுன்னு நான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சேன். பட் நான் திரும்பவும் மக்கள் தரப்பில் ஒன்று கேட்கிறேன், இது நியாயமா? நீங்க சொல்ற நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா வெற்றிக்கு வழிவகுக்குமா இப்படி பிரிந்திருப்பது? அப்ப ஏதோ ஒரு இடத்துல இப்ப வெற்றி இவங்க எல்லாரை விட ரொம்ப முக்கியம் எடப்பாடி அவர்களுக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது இது வெற்றிக்கு, இந்த பிரிவு வெற்றியை தராது இல்லையா? திரும்பவும் தோல்வியை சந்திக்க வைக்கும் பொழுது அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறது பெட்டரா இருக்காதா? இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு யோசனையும், இவ்வளவு அரசியல் விமர்சகர்கள், இவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்கள், இத்தனை கட்சிகள், இந்த கட்சிகளை விட அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஒரு 30 அமைச்சர்ல ஒரு 30 அமைச்சர்ல அவர் ஒரு அமைச்சராக தானே இருந்தாரு. இந்த குறுகிய காலத்தில் அங்க வந்திருக்கிறாரு, அவர் இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா? யோசிப்பாரு. அப்பவே ஒரு நிறுவனம், ஒரு இயக்கம், ஒரு அரசியல் கட்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி, அந்த இயக்கம் தலைவர் தான் முடிவெடுக்கணும், சேர்க்கிறதா வேணாமாண்டு. ஒருவேளை இப்படி நீங்க சொல்லுவீங்க, எப்படின்னா சேர்க்காம போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றுவிட்டால் யார் பொறுப்பு? எடப்பாடி தான் பொறுப்பு. அதுவும் அவருக்கு தெரியும். ஆனால் உங்களை சேர்ப்பதனால் இந்த இயக்கமே இல்லாம போயிருமே, கட்சியே இல்லாம போயிருமே. எப்படி கட்சி இல்லாம போகும்னு சொல்றீங்க? அந்த கட்சியை உடைச்சு அலுவலகத்திலிருந்து அந்த இருக்கக்கூடிய கோப்புகளை எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த 380 வழக்கு, அந்த வழக்கை வாபஸ் வாங்கியாச்சா? காவல்துறையில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குல்ல. அந்த வழக்குகளை முதல்ல நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், கட்சியில சேர போறோம். ஆகவே அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ அல்லது மாவட்ட நீதிமன்றத்திலேயோ அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு ஏதாவது உத்தரவு வாங்கியிருக்கீங்களா? நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது எடப்பாடி அவர்கள் சேர்க்கிறதுல கூட அவருக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்காது. ஆனா இவர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்ல அப்படிங்கும் பொழுது எப்படி சேர்த்துக்கிறங்கிற ஒரு கொஸ்டின் கரெக்ட். சார், தலைவரை நீங்க ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லிடுறேன், என்ன டிடிவி அவரை முதலமைச்சர் வேட்பாளரா மாத்தணும்ன்றாரு. அப்பதான் திரும்ப என்டிஏல அமமுகவிலையா அதிமுகவிலையா? அதிமுகவில் கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி அவர்கள் இல்லைன்னா நான் அந்த கூட்டணியில வரேன்னு சொல்றேன். அப்ப ஜேபி நட்டாவா மாறிட்டார் அவரு? சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, இப்ப செங்கோட்டை அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, சசிகலா தன்னை நான் தான் பொதுச்செயலாளர்னு சொல்றாரு. இப்படி இருக்கும்போது யாருமே அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல எப்படி இவங்க எல்லாம் சேர்த்துக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். அதிமுக தொண்டர்கள் தலைவராக ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? கண்டிப்பா. பொதுக்குழு கூட்டினாரா இல்லையா? சென்னை மாண்புமை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததா இல்லையா? இதே மாதிரி உச்ச நீதிமன்றம் அதிகார குவியல் அதிகம் இருக்கக்கூடிய இடம் உச்ச நீதிமன்றம். நான் கேக்குறது சார், இவர்கள் இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டால் சேர்க்கிறதுல சிக்கல் இருக்கான்னு கேக்குறேன் சார். நான் 2 விஷயம் சார். தலைவராக நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கறலன்றதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. இந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தான் எல்லாமே, தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், பாராளுமன்ற இது சட்டமா இருக்கட்டும், மாநில சட்டமன்றத்தினுடைய இதா இருக்கட்டும், எல்லாமே நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது தானே. அப்போ ஒரு ஓட்டம் எல்லாரும் ஓடி வந்ததற்கு பிறகு
அவரை ஜனநாயக ரீதியா பொதுக்குழு நடத்த முடியல, அல்லது கட்சியை 85 மாவட்ட கழக செயலாளர்ல பாதி பேரை தன் பக்கம் ஈர்க்க முடியல, அதனால எடப்பாடி தோத்துருவாருன்னு அவதூறுகளை அள்ளி வீசினா, எடப்பாடி தோக்குறது இருக்கட்டும், நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்களா? கட்சி உங்ககிட்ட வந்துருச்சா? 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்ப உங்களால இருக்க முடியுதா? உங்கள் நிலைப்பாடே அப்படி இருக்கிற போது எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக வைக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு அவர்கள் ஜே.பி. நட்டாவோ, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரோ, அமித்ஷாவோ, பிரதமர் மோடியோ கிடையாதுங்க. ஸோ அவர் தெளிவா இருக்கிறார், இவர்களை கட்சியில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத, அதாவது நீக்கப்பட்டவர்கள் திருப்பி சேர்க்க தெளிவா இருக்கிறார். அதிமுக தெளிவா இருக்கு. ஆமா, அதிமுக இந்த எலெக்ஷன்ல வரக்கூடிய பாதிப்பை சந்திக்கவும் தயாரா இருக்கிறாங்க. அதுதானே சார், ஒரு புறத்துல பிளஸ், எல்லாத்துக்கும் மேலே வெற்றி முக்கியம் இல்லையா? 100% முக்கியம். ஆனால் திமுக அந்த வெற்றியை தேடி தரக்கூடிய ஆட்சி நிர்வாகம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி போதுமானது ஜெயிப்பதற்குன்றீங்க? 100% அதுதான். ஏன்னா நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்ததுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்ததுக்கும் இவங்க 10% வாக்குகள் குறைஞ்சிருக்கு திமுகவில். தனிப்பட்ட முறையில் சொல்றீங்க? தனிப்பட்ட திமுக மட்டும் இதில் 6% குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மையம் 3.6, இந்த 10% சேர்ந்ததற்கு பிறகும் குறைஞ்சிருக்கு. 2021 திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசம், திமுக 37, அதிமுக 33. இப்ப 5 வருஷம் எதிர்மறை வாக்குகள் கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமா? ஓகே, எப்பவுமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதனால அதன் அடிப்படையில் தான் அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த முடிவை எடுக்கிறாரோ என்கிற சிந்தனை தான் சாதாரண அரசியலை நம்ம யோசிக்கிறோம். இவர்கள் 3 பேரும் 4 பேரும் தேவையில்லை, எனக்கு திமுக மீது இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை எங்க கூட்டணி ஜெயிப்பதற்கு போதுமானதுன்னு உறுதியா நம்புறாரு, எலெக்ஷன் எதிர்கொள்ள போறார். இப்பொழுது வெகு சமீபத்திய சர்ச்சை அமித்ஷாவை பார்த்துவிட்டு வந்தவர் முகத்தை மூடிட்டு வந்துட்டாரு. இது என்ன? இது ஒரு அரசியல் கட்சி தலைவர், பெரிய தலைவர் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வராரு, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் தேசியத்தில். அவரை பார்த்து வரும்போது கேஷுவலாக வர வேண்டியது, எதற்கு முகத்தை மூடிட்டு வரணுங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. அது விமர்சனமாக மாறுது, கிண்டலாக மாறுது. டிடிவி ஒரு படி மேலே போய் இனிமேல் இவரை முகமூடியார் பழனிசாமின்னு தான் கூப்பிடணுங்கிற அளவுக்கு போகிறாங்க. என்ன, ஏன் அதை பண்ணணும்? எதுக்கு அப்படி பண்ணாரு? அவர்களுடைய இழிவான அரசியல் தன்மையை காட்டுகிறது. நாங்கள் எடப்பாடியை தோற்கடிக்க முடியவில்லை, நாங்கள் தான் எடப்பாடியை முதலமைச்சராக்கவே ஆக்கிவிட்டோம், ஆனால் 7.5 கொண்டு வந்து விட்டார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதே மாதிரி அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக மாறிட்டாரு. சட்ட ரீதியாகவும் பொதுமக்கள் ரீதியாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒருபடி முன்னேறி இருப்பதை ஒரு சாமானிய தொண்டன் 1974 ஒரு கிளைக்கழகத்தில் இருந்து வந்த ஒரு சாமானிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவங்க அப்பா முதலமைச்சரோ அவங்க தாத்தா பிரதமரெல்லாம் கிடையாது. ஒரு சாமானிய அதிமுக தொண்டன் கிளைக்கழகத்திலிருந்து இன்னைக்கு பொதுச் செயலராக வந்திருக்கிறாரு. அவரை எதிர்கொள்ள முடியாதவர்கள் இது மாதிரியான அரசியல் கேளிக்கைகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்கெல்லாம் அவர் அஞ்சுகிறவரோ, அதை நீங்க சொல்றதுக்கெல்லாம் கண்டுகிட்டு சலிச்சு போறவரோ ஒன்றும் கிடையாது. அது புரியுது எனக்கு. பட் இந்த நிகழ்வு எதுக்கு அவர் செய்யணும்? அது எதுக்கு முகத்தை மூடி? அதைத்தான் கேட்கிறேன். அவர் சாதாரணமா ஒரு கட்சி இப்ப தொடச்சிட்டு போறது ஒரு தவறா? ஆகவே உங்கள் நோக்கம் என்பது அவரை எதிர்கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யறாரு? தும்முனாரா? சளி பிடிச்சிருக்கா? சளி ஏன் பிடிச்சிருச்சு? கொரோனாவா இருக்குமா? இதெல்லாம் ஒரு அரசியலில் ஒரு தனி மனிதனுடைய விருப்ப அபிலாஷைகளை சொல்றீங்கன்னாலே அவரை நீங்கள் அரசியல் ரீதியா எதிர்க்க முடியல. அதனால இது நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாவனைகளை எடுபடாது. இப்பொழுது அவர் அமித்ஷாவை சந்திச்ச போட்டோ அதற்கு பிறகு வெளியே வந்துருச்சு. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுப்பதற்காக வேண்டுகோள் விடுத்திருந்தேன் எல்லாம் பேசுறாரு. பட் இதுதான் உண்மையான காரணம் என்னன்னு நாங்க புரிஞ்சுக்கிறது. தனிப்பட்ட முறையில் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இவர்கள் 2 பேரும் பேசாதவரை நாம் அதெல்லாம் தாண்டி பேசக்கூடிய அளவிற்கு நாம் ஒன்றும் பிபிசியினுடைய செய்தி நிறுவனம் ஆசிரியர் கிடையாது. இல்ல, நம்ம இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடி வெளியே வந்துட்டாரு, செங்கோட்டையன் இப்படியான ஒரு நிகழ்வை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பா மாறுது இல்லையா? ஸோ அடுத்த கட்டம் எந்த மாதிரி போன்னு உங்களால் கணிக்க முடிகிறதா? செங்கோட்டையன் எப்படி சொன்னாலும், நீங்கள் என்னதான் அவரை விமர்சனம் பண்ணாலும் அதிமுக விசுவாசியாக ரொம்ப முக்கியமான ஒரு நபர், நீண்ட காலமா இருக்கிறார். ஸோ அவரை நம்ம இவங்க கணக்கில் சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டிடிவி மாதிரி, ஓபிஎஸ் மாதிரியோ சேர்க்க அந்த ஏரியாவில் வச்சு பேசணுமான்னு தெரியல. ஸோ செங்கோட்டையன் விவகாரத்தில் எடப்பாடி அவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டமா? அரசியலில் பயன் பெற்றோ அல்லது அரசியலில் ஒட்டுமொத்தமாக நாம் இப்படிலாம் வர வேண்டும் என்கிற கனவு எனக்கெல்லாம் துளியும் இல்லை. ஆனால் ஒரு 72லிருந்து கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த நிர்வாகி, நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு தான் சொன்னீங்க. 10 நாள் கெடு நேரத்தோட முடிஞ்சு போயிடுச்சு.
இப்போ இந்த ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று சேர்க்கணும்னா பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களையும் எல்லாரையும் சந்திச்சிருக்கணும். சசிகலா அம்மாவையும் அடையாறில் இருக்கக்கூடிய கற்பகம்மாவை இல்லத்தில் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரனை தானே சந்திச்சிருக்கணும். அமித்ஷாவும் அதிமுகலேருந்து விலகி போனாரா என்ன? ஆகவே உங்கள் நோக்கம் என்னன்னு புரியுதில்ல. இதுதான் நீங்கள் செய்கிற அரசியலா? ஆகவே நீங்கள் பேசுகிற பேச்சு, செய்கிற செயல்கள், சிந்திக்கிற சிந்தனை மூணு குதிரையா பிச்சுக்கிட்டு ஓடுனா தொடர்பு இல்லாமல் இருக்கு. தொடர்பே இல்லை. அப்ப தொடர்பே இல்லாமல் இருக்கிற போது நீங்கள் இல்ல அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம கணிக்கிறது? ஏன்னா கணிக்கவே வேண்டாம். பொறுப்புகள்ல இருந்து தான் நீக்கி இருக்கிறோம். கரெக்ட். சோ அவர் கட்சியில தான் இருக்கிறாரு. அவரையும் நீக்குவதற்கான நடவடிக்கையில போவீங்களா? அப்படியெல்லாம் ஒருபோதும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் செய்ய மாட்டார். சோ கட்சியில அவர் தொடர்வார், வழக்கம் போல அவர் சேர்ந்து பணியாற்றுவாங்க. அவ்வளவுதான். சேர்ந்து பணியாற்றலாம். அதை நாம் முடிவெடுக்க முடியாது. கட்சியின் தலைமை தான் அது முடிவெடுக்கும். ஓகே. அவர் அமைதியா இருந்தாருன்னா எடப்பாடி அமைதியா இருப்பார். திரு செங்கோட்டையன் மலர் கொண்டு ஒரு அடி அடிச்சார்னா இவரும் மலர் கொண்டு அடிப்பார். நீங்கள் தடி கொண்டு தாக்கினால் அவரும் தடி கொண்டு. 10 நாள் கெடு முடிந்தது. இதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கை எப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம கட்சி அப்படித்தானே சார் பார்க்கும். ஒரு விஷயம் கிளியரா சொன்னீங்க. மற்ற இவ்வளவு முரண்பட்ட சூழல் இருக்கக்கூடியவங்களை முதல்ல சேர்க்க முடியாது. திமுக மீது இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி எங்களுக்கு போதுமான வெற்றி பெறுவதற்கு அவர் உறுதியா இருக்கார். அதையும் தாண்டி என்ன நடந்தாலும் அதற்கு தானே பொறுப்பு ஏற்பதிலும் தயாரா இருக்கிறான்னு சொன்னீங்க. இதுதானே யதார்த்தம். ஓகே, யதார்த்தமான ஒரு விஷயம் தான், ஒத்துக்கிறேன்.